அத்தியாயம் 416 திடீர் தாக்குதல். ஒளியின் விண்கள் பாகம் 2. லாங் ஹாவோசன் கட்டளையை பிறப்பித்தவுடன் வாங் யுவான் பெரிய பாய்ச்சல்களுடன் முன்னேறினாள். ஒவ்வொரு அடியும் 3 மீட்டர் தாண்டி இடது காலால் பூமியை கனமாக மிதித்து ஜாக்குவேஸ் டெமான் ரோந்து குழுவை எதிர்கொண்டாள். அந்த ஜாக்குவேஸ் டெமான்கள் உள்ளுணர்வாக தங்கள் ஈட்டிகளை வாங் யுவான்யுவை நோக்கி வீசினர். ஆனால் அவள் அவற்றை தவிர்க்கவோ தன் தெய்வீக ஆத்ம கவசத்தை பயன்படுத்தி தடுக்கவோ இல்லை. வானில் அவளது விண்வெளி கவசம் வெள்ளி ஒளியின் அலைகளை வெளியிட்டு அற்புதமான விண்வெளி கவசத்தை வெளிப்படுத்தியது. இது அவளை நோக்கி பறந்து வந்த ஈட்டிகளை அனைத்தையும் தடுத்து நிறுத்தியது. பின்னர் நடந்தது புலி ஒரு ஆட்டு மந்தையில் புகுந்தது போன்ற காட்சி. வாங் யுவான்யுவின் கைகளில் தெய்வீக ஆத்ம கவசம் அசைந்து கிடைமட்டமாக நகர்ந்து பின்னர் முன்னோக்கி பாய்ந்தது. கூச்சல்களும் இரத்த தெறிப்புகளும் முழு தெருவையும் நிரப்பின. ஜாக்குவேஸ் டெமான்களின் உடல்கள் தெய்வீக ஆத்ம கவசத்துடன் ஒப்பிடும்போது மிகவும் பலவீனமாக இருந்தன. அந்த பயங்கரமான கனமான கவசத்தின் முன் ஒரு உடல் கூட முழுமையாக மிஞ்சவில்லை. கையரின் கண்கள் விரிந்து லாங் ஹாவோசனின் முதுகுக்கு பின்னால் ஒளிந்து இந்த காட்சியை கண்டு நடுங்கினாள். அவள் கண்களுக்கு முன் நடந்த காட்சி மிகவும் வன்முறையாக இருந்தது. ஜாக்குவேஸ் டெமான்களின் உறுப்புகள் 4 திசைகளிலும் பறந்து அவர்களின் இரத்தம் தெரு சுவர்களில் தெறித்து அவள் முகம் முற்றிலும் வெளிரியது. கடந்த சில நாட்களாக அவள் எப்போதும் வாங் யுவான்யுவையும் சென் யிங்கரையும் பின்தொடர்ந்தாள். இந்த உயரமான நல்ல குணமுள்ள பெண்ணுக்கு இப்படிப்பட்ட பலமும் இவ்வளவு வன்முறையாக செயல்படும் திறனும் இருக்கும் என்று அவள் எப்படி எதிர்பார்த்திருப்பாள்? லாங் ஹாவோசன் கையரை அமைதியாக பார்த்து அவள் மனநிலையில் ஏற்பட்ட மாற்றங்களை உணர்ந்தான். ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை. நினைவுகளை இழந்த கையருக்கு அவள் நினைவுகளை மீட்டெடுக்க எல்லா வகையிலும் தூண்டுதல் தேவைப்பட்டது. அதில் போர் ஒரு தவிர்க்க முடியாத பகுதியாக இருந்தது. வாங் யுவான்யுவின் முன் 20 ஜாக்குவேஸ் டெமான்கள் பயனற்றவர்களாக தோன்றினர். அவள் தன் உள்ளார்ந்த கோபத்தை வெளியிட வாய்ப்பு கிடைத்தது. எந்த திறன்களையும் பயன்படுத்தாமல் முற்றிலும் போர் நுட்பத்தையும் தெய்வீக ஆத்ம கவசத்தின் அழிவு சக்தியையும் நம்பி அவள் நின்றபோது அந்த ஜாக்குவேஸ் டெமான் ரோந்து குழுவில் ஒருவரும் உயிருடன் இருக்கவில்லை. ஆனால் இப்போது இன்னும் அதிகமான ஜாக்குவேஸ் டெமான்கள் அவர்கள் திசையில் பாய்ந்து வந்தனர். லாங் ஹாவோசன் கையரிடம் மெல்லிய குரலில், என்னுடன் நெருக்கமாக இரு. பயப்படாதே, நான் உன்னை காப்பாற்றுவேன். எப்படியிருந்தாலும் நான் உயிரோடு இருக்கும் வரை உனக்கு முன்னால் நின்று என் உயிரை பணயம் வைத்து உன்னை காப்பாற்றுவேன் என்றான். ஏனோ அவன் இவ்வாறு சொன்னவுடன் கையரின் பதற்றம் குறைந்தது. இந்த அழகான ஆணின் பக்கத்தில் நிற்கும்போது திடீரென ஒரு முழுமையான பாதுகாப்பு உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. இந்த பாதுகாப்பு உணர்வு அவளது பயத்தை பெருமளவு குறைத்தது. எதையும் உணராமல் நினைவுகளை இழந்த பிறகு முதல் முறையாக கையர் தானாக முன்வந்து லாங் ஹாவோசனின் கையை பிடித்தாள். அவளது சிறிய கை பனிக்கட்டி போல் குளிராக இருந்தது. லாங் ஹாவோசன் உள்ளுணர்வாக தன் கையால் அவளது கையை மூடி அதை வெப்பப்படுத்தி அவளுக்கு ஒரு புன்னகையை காட்டினான். இதற்கிடையில் போர் முழு வீச்சில் நடந்து கொண்டிருந்தது. லாங் ஹாவோசன் குழு தேர்ந்தெடுத்த இடம் ஒரு முட்டுச்சந்து. ஆகவே எதிரிகள் ஒரே திசையில் இருந்து மட்டுமே அணுக முடியும். வாங் யுவான் தன் முதல் சுற்று அழிவை முடித்தவுடன் சிமா சியான் முன்னேறி அவளுடன் இடம் மாறினான். வாங் யுவான்யுவுடன் ஒப்பிடும்போது சிமா சியானின் கோபம் இன்னும் கொந்தளிப்பாக இருந்தது. அது மிகவும் பயங்கரமான வலிமையாக வெளிப்பட்டது. ஒளியின் ஆற்றல் பந்து இந்த குறுகிய தெருவில் நேரடியாக பறந்தது. ஜாக்குவேஸ் டெமான்களால் தவிர்க்க முடியவில்லை. தெய்வீக ஆத்ம கவசம் பயன்படுத்தப்பட்டபோது குறைந்தபட்சம் உடைந்த உறுப்புகள் மிஞ்சின. ஆனால் இப்போது எஞ்சியது வெறும் இறைச்சி கூழ் மட்டுமே. நொறுக்குதல் திறனுடன் ஒளியின் ஆற்றல் பந்தின் பரிணாமத்திலிருந்து வந்த நசுக்குதல் திறனும் 3 மடங்கு வெடிப்பு திறனும் இணைந்து எல்லாவற்றையும் காற்றில் துடைத்தெறிந்தன. சாதாரண ஜாக்குவேஸ் டெமான்களை விடுங்கள், 6வது நிலை ஜாக்குவேஸ் அதிகாரி ஒருவன் முதல் முறையாக இந்த இடத்தை அடைந்தவுடன் ஒளியின் ஆற்றல் பந்தை எதிர்கொண்டான். முடிவு எளிதாக ஊகிக்க கூடியது. எதிரி பறந்து அவனது ஈட்டி நொறுங்கியது. சிமா சியான் மற்றொரு அடியை தொடர்ந்து அவனை உடனடியாக அழித்தான். யாட்டிங்கின் மந்திர உச்சரிப்பு இறுதியாக முடிந்தது. தன் கையிலிருந்த மந்திர கோலை அசைத்து கடைசி எழுத்தை உச்சரித்தபோது முற்றிலும் ஒளிபுகும் பிரகாசமான தங்க ஒளியின் கோலம் வானத்தை நோக்கி உயர்ந்தது. இந்த தங்க ஒளி கோலம் பெரிதாக வளர்ந்தது. ஆனால் அதன் தூரம் அதிகரித்ததால் அதன் அளவு மாறாதது போல் தோன்றியது. எப்போதும் அந்த அளவில் இருப்பது போல் தெரிந்தது.
ஆனால் இந்த தங்க ஒளி கோளம் உச்சத்தை அடைந்து கீழே இறங்கத் தொடங்கியபோது அதன் அளவு பார்ப்பவர்களுக்கு தொடர்ந்து பெரிதாக தோன்றியது. அதன் இலக்கு மேஜர் ஜாக்குவேஸ் நகரத்தின் ஆட்சி மையமாக இருந்தது. லாங் ஹாவோசென் லின்சினுக்கு ஒரு சைகை செய்தான். அவன் உடனடியாக செயல்பட்டான். அவன் கையிலிருந்த சிவப்பு மந்திரச் சுருள் திறக்கப்பட்டு ஒப்பற்ற தீயின் உறுப்பு சாரம் அதிலிருந்து வெடித்தது. எண்ணற்ற மனித தலை அளவு தீப்பந்தங்கள் அதிலிருந்து வேகமாக வெளியேறின. லின்சின் ஒரு கையால் சுருளை பிடித்து மற்றொரு கையால் தன் தீமேக மணியை பிடித்து தன் அபார மந்திர கட்டுப்பாட்டை நம்பி இந்த தீப்பந்தங்களை விசுக்கென ஒளியுடன் பிரித்து அனுப்பினான். ஒரு குழு தெருக்களை நொறுக்குவதை பார்த்து கொண்டது, மற்றொரு குழு நேரடியாக ஆட்சி மையத்தை தாக்குவதை பார்த்து கொண்டது. இது 5வது நிலை தாக்குதல் மந்திரச் சுருளான தீமழை தீவிண்கள் மழையின் சுருக்கப்பட்ட பதிப்பு. ஆனால் அதன் வலிமை குறைத்து மதிப்பிட முடியாது. இவை சாதாரண தீப்பந்தங்கள் இல்லை, வெடிக்கும் தீப்பந்தங்கள். மேலும் லின்சினின் துல்லியமான கட்டுப்பாடு காரணமாக ஆட்சி மையத்தில் பயங்கரமான வெடிப்புகள் ஏற்பட்டன. ஆனால் இது வெறும் ஆரம்பம் மட்டுமே. லின்சின் மந்திரச் சுருள்களை மாற்றிக்கொண்டே இருந்தான். குறுகிய நேரத்தில் 3 5வது நிலை மற்றும் 3 6வது நிலை மந்திரச் சுருள்களை, மொத்தம் 6 சக்திவாய்ந்த தாக்குதல் மந்திரங்களை ஆட்சி மையத்தை நோக்கி வீசினான். இந்த நேரத்தில் தொலைவில் இருந்து காலடி ஒலிகள் கேட்டன. ஒலியிலிருந்து வலிமையானவர்கள் வருவது தெரிந்தது. ஆனால் இந்த கணத்தில் யாட்டிங் வெளியிட்ட தங்க ஒளிக்கோளம் இறுதியாக தரையிறங்கியது. ஒளிக்கோளம் ஆட்சி மையத்தை நெருங்கியபோது அதன் விட்டம் கிட்டத்தட்ட 10 மீட்டராக இருப்பது எல்லோரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இது இவ்வளவு பயங்கரமானதா? லின்சின் முற்றிலும் திகைத்து இவ்வாறு கூறினான். உடனடியாக ஒரு பயங்கரமான வெள்ளை ஒளி ஆட்சி மையத்தின் மேல் இறங்கி 100 மீட்டர் நீளமுள்ள வெள்ளை ஒளித்தூணை உருவாக்கியது. ஒவ்வொரு அலையும் மேஜர் ஜாக்குவேஸ் நகரத்தை முழுவதுமாக ஒளிரச் செய்தது. ஒளியின் பயங்கரமான ஏற்ற இறக்கங்கள் ஒளியின் தேவியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட லாங் ஹாவோசனையே இதயத் துடிப்பை உணர வைத்தன. இந்த மந்திரத்தை முடித்தவுடன் யாட்டிங் உடனடியாக லாங் ஹாவோசனின் உடலுக்குள் திரும்பினாள். இந்த மந்திரம் அவளது முழு மந்திர சக்தியையும் கிட்டத்தட்ட தீர்த்துவிட்டது, மேலும் நீண்ட நேரம் உச்சரிக்கப்பட்டது. இது மந்திரத்தின் தரத்தின் சிக்கலை நிரூபித்தது. இது 8வது நிலை மந்திரமான ஒளியின் விண்கள் லாங் ஹாவோசனுடன் 7வது நிலையை அடைந்ததன் மூலம் யாட்டிங் பெற்ற மிக சக்திவாய்ந்த மந்திரம். 8வது நிலை மந்திரங்களில் கூட ஒளியின் விண்கள் முதன்மையானது. ஆனால் இந்த மந்திரத்திற்கு பல குறைபாடுகளும் உள்ளன. யாட்டிங் தாழ்ந்த நிலையில் இருப்பதால் உச்சரிப்பு நேரம் மிக நீண்டது மற்றும் சக்தி நுகர்வு பெருமளவு. லாங் ஹாவோசனின் ஆன்மீக சக்தியில் பாதியை கூட இந்த மந்திரத்தை முடிக்க அவள் பயன்படுத்தினாள். மேலும் ஒளியின் விண்கள் உருவாக்க நேரமும் மிக நீண்டது. ஆரம்ப நிலையில் ஒளி கோளமாக இருந்து காற்றில் ஒளியின் சாரத்தை உறிஞ்சி அளவிலும் வலிமையிலும் வளர்ந்தது. இந்த மந்திரம் ஒரு பெரிய காந்தம் போல் காற்றில் உள்ள ஒளியின் சாரத்தை பெருமளவு உறிஞ்சி தன்னை வலுப்படுத்தியது. இல்லையெனில் யாட்டிங்கால் இதை பயன்படுத்த முடியாது. மாறாக ஒளியின் விண்கள் இறங்கும்போது தாக்குதலின் இலக்கு பூட்டப்படாது. ஆகவே ஒரு கட்டிடத்தை அழிப்பது இதற்கு மிகவும் உகந்த பயன்பாடாக இருந்தது. நாம் போகிறோம் என்று லாங் ஹாவோசென் மெல்லிய குரலில் கத்தினான். பின்னர் தன் முதுகில் உள்ள 4 இறக்கைகளை திடீரென விரித்து கையரின் கையை பிடித்து தன் தோழர்களை வானத்திற்கு அழைத்துச் சென்று மின்னல் வேகத்தில் தெருவை விட்டு வெளியேறினான். அவனது ஆன்மீக இறக்கைகள் திடீரென மறைந்தன. மற்றொரு தெருவை பறந்து அடைந்தவுடன் அவர்கள் அணிபிரிவு திசையை நோக்கி வேகமாக முன்னேறினர். அப்போது மேஜர் ஜாக்குவேஸ் நகரம் பெரும் குழப்பத்தில் இருந்தது. லின்சினும் யாட்டிங்கும் வீசிய மந்திர தாக்குதல்களால் நகரம் முற்றிலும் குழப்பத்தில் ஆழ்ந்தது. குறிப்பாக ஒளியின் விண்கள் ஏற்படுத்திய சேதம் மிகவும் பயங்கரமாக இருந்தது. குறைந்தபட்சம் 4 ஜாக்குவேஸ் கமாண்டர்கள் உடனடியாக இதனால் இறந்தனர். ஆட்சி மையத்தை பாதுகாக்க ஒரே மீதமிருந்த ஜாக்குவேஸ் தலைவர் ஒளியின் விண்களுடன் மோதி பலத்த காயமடைந்தார். ஆட்சி மையத்தில் 100 மீட்டர் விட்டத்தில் 15 மீட்டர் ஆழமுள்ள ஒரு பெரிய குழி முந்தைய கட்டிடத்தை மாற்றியது. இந்த முழு தாக்குதலும் மிகவும் திடீரென நடந்தது. மந்திர ஏற்ற இறக்கங்கள் கண்டறியப்பட்டதிலிருந்து மந்திரம் முடியும் வரை வெறும் 1/4 மணி நேரம் மட்டுமே கடந்தது. தகவல் கிடைத்தவுடன் 2 டெமான் ஹண்டர் ரிமூவர்கள் திரும்பி வந்தனர். ஆனால் தாக்குதல் ஏற்கனவே முடிந்து ஒரு குழப்பமான காட்சி மட்டுமே அவர்களுக்கு மிஞ்சியது. லாங் ஹாவோசனின் குழு அதற்கு முன்பே மறைந்து விட்டிருந்தது.
அணிப்பிரிவுக்கு சுமூகமாக திரும்பி வழியில் சில ரோந்து குழுக்களை கொன்று லாங் ஹாவோசென் சுரங்கத்திற்கு திரும்பிய பிறகு நிற்கவில்லை. தன் தோழர்களை சுரங்கத்தின் வழியாக நகரத்தை விட்டு வெளியேற்றி உடனடியாக இரவின் மறைவை பயன்படுத்தி வடகிழக்கு திசையை நோக்கி சென்றனர். எல்லாம் லாங் ஹாவோசெனின் கணக்கீடுகளுக்குள் இருந்தது. மேஜர் ஜாக்குவேஸ் நகரத்தின் மீது தாக்குதல் நடத்துவது உந்துதலால் செய்யப்படவில்லை, மாறாக கவனமாக ஆலோசித்த பிறகு செய்யப்பட்டது. இந்த தாக்குதல் சில ஜாக்குவேஸ் டெமான்களை திறம்பட கொல்ல மட்டுமல்லாமல் எதிரிகளின் கவனத்தை ஈர்த்தது. இது எதிரிகளுக்கு அவர்கள் மேஜர் ஜாக்குவேஸ் நகரத்தில் இருக்கிறார்கள், வெளியேறவில்லை என்று சொல்வதற்காகவும் இருந்தது. குறைந்தபட்சம் சிறிது காலத்திற்கு எதிரிகளின் கவனம் மேஜர் ஜாக்குவேஸ் நகரத்தில் இருக்கும். இதை பயன்படுத்தி அவர்கள் வெளியேறி ஆண்ட்ரோ மாகாணத்தை நோக்கி சென்றனர். கையேரின் திறன்கள் இழக்கப்படவில்லை, ஆனால் அவள் அவற்றை அதிகம் பயன்படுத்துவது போல் தெரியவில்லை. எப்போதும் லாங் ஹாவோசெனின் பின்னால் இருந்து அவள் முகம் வெளிரி முந்தைய படுகொலைகளால் பயந்து போயிருந்தாள். அவளது இந்த மனப்பான்மையை பார்க்கும்போது மற்றவர்களுக்கு இன்னும் அதிக வலி ஏற்பட்டது. சமீபத்தில் வரை அசாசின்களின் மகாராணி கையேர் டெமான்களை படுகொலை செய்வதற்கு எந்த பயத்தையும் காட்டியதில்லை.